சிவமங்கலம். முதுமையும் முதிர்ச்சியும். உன் முதுமைக்கு இந்த களமும் காலமும் பொறுப்பேற்கிறது. அது தானே வளர்கிறது, தானே முதிர்கிறது, தானே முடிந்தும் விடுகிறது. ஆனால் இந்த அறிவு முதிர்ச்சி, மன முதிர்ச்சி, அது செயற்கையானதா இருக்கிறது பாருங்கள். உடல் முதுமை அடைந்து விடுகிறது, இந்த மன முதிர்ச்சி உன்னால் தீர்மானிக்கப்படுகிறது. குமரா, மறந்து விடாதே. இப்ப முதுமையானவர்கள் எல்லாம் கண்டிருப்பாங்க, ஆனா மன முதிர்ச்சி இல்லாதவர்களா இருந்திருப்பார்கள், அறிவு முதிர்ச்சி இல்லாதவர்களாக இருந்திருப்பார்கள். இப்ப உடல் தான் வளர்ந்து முடிந்திருக்கும், அவங்களுடைய மனம் தொடங்கின இடத்திலேயே இருக்கும் பார். அப்ப மன முதிர்ச்சிக்கு, அறிவு முதிர்ச்சிக்கு இங்கு ஒரு செயற்கை தேவைப்படுகிறது. அதாவது உன் முயற்சி தேவைப்படுகிறது, உன் அறிவை செலுத்துதலில் இருக்கிறது. அப்ப இந்த முதுமை அது தானாகவே அடைந்து விடுகிறது. உச்சியிலிருந்து உருட்டி விடப்பட்ட உருண்டை கல் போல அது அந்த எந்திரம் பழுது அடைகின்ற வரை இங்கு ஓடி முடிந்து விடுகிறது. ஆனால் இந்த மன முதிர்ச்சி 100% உங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அறிவு முதிர்ச்சி உங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. இந்த வாழ்வின் அனுபவங்கிறது ஒரு படிப்பினை, அனுபவ பாடம். 10 வயதுல புரியாதது 20 வயதுல புரியாதது, 30 வயதுல புரியாதது 40 வயதுல புரிகிறது. அப்போ கண்ணுக்கு முன்னாடி நீங்க ஒரு நிலையை அடைந்திருக்க, அங்க அந்த வயது உடையவர்கள் செய்யும் செய்கைகளை காணும் பொழுது உங்களுக்கு அந்த செயல்களுக்குள்ள இருக்கிற அந்த சிறுமைகள் தெரியும். அந்த சிறுமைக்காக நாமும் போராடி இருப்போம், நாமும் அதன் பின்னால் சென்று இருப்போம், நாமும் அதற்கு அடிமைப்பட்டிருப்போம். ஆனா அந்த வயது நீ கடக்கும் பொழுது அந்த வயது தருகின்ற ஒரு படிப்பினை இருக்குல்ல, அது நம்மளுடைய அறிவு முதிர்ச்சியினால் இருக்கிறது. உளமாற கடந்து செல்லுதல். ஆமா, இந்த மன முதிர்ச்சி எதனால் வாய்க்கிறது எனில், இந்த அறிவு முதிர்ச்சி எதனால் வாய்க்கிறது எனில், அந்த உடல் முதுமை அளவே நாம் உடன் சென்று கொண்டே இருக்கிறது. உடலும் செல்கிறது, உள்ளமும் செல்கிறது, இந்த அனுபவ பாடமும் செல்கிறது. அவ்வளவுதான். உடலுக்கு தெரியாது எந்த ஞானமும், ஆனா உன் மனதுக்கு தெரியும், உன் புத்திக்கு தெரியும். அவ்வளவுதான். வீழ்ந்து விடுவோம், முடிந்து விடுவோம் அப்படின்னு உடலுக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும். அப்ப இந்த மனம் கொண்டு, அறிவு கொண்டு நாம் அறிந்து கொள்கின்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை அறிந்து கொண்டே கடக்க வேண்டும், உணர்ந்து கொண்டே கடக்க வேண்டும். இதெல்லாம் கடந்து செல்ல இருப்பவைகள். இங்கு எது வேண்டுமானாலும் நிகழும், எப்படி வேண்டுமானாலும் நிகழும், யார் மூலமாக வேண்டுமானாலும் நிகழும், அல்லது இயற்கையே நிகழ்த்தும். இதை எதையும் அறிந்து இந்த அறிவு பயணிக்கிறது, இந்த பட்டறிவு அனுபவ அறிவு பயணிக்கிறது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அன்றன்று வாழ்வை அன்றன்றோடு முடித்து வையுங்கள். அவ்வளவுதான். இப்ப நீங்க சந்திக்கிற உறக்கங்கிறது உறக்கம் கிடையாது, அதுக்கு பேர் ஒரு குறு மரணம், அது பெருமரணம். நீங்க இந்த மனிதர்கள் அடையிறதுங்கிறது பெருமரணம், முடிஞ்சிருச்சு. நீ அன்றாடம் அடையிறதுங்கிறது குறுமரணம். விடிந்தாதான் இந்த பொழுது உனக்கு சொந்தம், அதுவும் கடக்கும் பாத்தியம் மட்டும்தான் உண்மை. இது உன் அறிவு உணர்ந்தே பயணிக்கணும். எந்த நேரமும் எதற்கும் தயாரா இருக்கணும், எந்த நேரமும் எதற்கும் தயாரான மனநிலையிலேயே பயணிக்கிறது தான் உன்னுடைய மன முதிர்ச்சிக்கு, அறிவு முதிர்ச்சிக்கு எடுத்துக்காட்டா இருக்க முடியும் என் செல்வங்களே. ஆதலால் நீங்கள் கடந்து கொண்டே இருங்கள், எங்கும் நின்று விடாதீர்கள். அங்கு நிற்கிறேன், இங்கு நிற்கிறேன். அப்ப உடல் மட்டும்தான் பயணிக்கும், உள்ளம், உள்ளத்து ஆசைகள் அங்கேயே நின்று கொண்டிருக்கும். அதன் பெயரால இந்த உடலையும் சேர்த்து அது இயக்கும். விட்டு விடுங்களின் செல்வங்களை, எல்லாம் கடந்து செல்லட்டும். இங்கு எல்லாம் கடந்து செல்ல வந்திருக்கிறது. இங்கு நிலையானது மாற்றம் மட்டும்தான். இந்த மெய்யறிவை உணர்ந்த வண்ணமே பயணித்து வையுங்கள். நீ உன் உடலையும் விட்டு கொடுக்க இருக்கிறாய். விட்டு கொடுக்கறது இல்லைங்கிறது வேற, அது பிடுங்கப்படும். அது பிடுங்கப்படும் போது நீ தடுக்கவும் முடியாது. இந்த உண்மையை அறிவு உணர்ந்து பயணிக்க வேண்டும். இந்த உண்மையை உணர்ந்து இந்த மனம் பயணிக்கணும். அதன் பேரால் அது ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். இங்கு எப்போதும் எது வேண்டுமானாலும்
இதற்கு இந்த உள்ளம் தயாரா இருக்கணும். இந்த நிலைப்பாட்டின் பெயரால இருக்கணும். உடல் வளர்ந்திருக்கிற அளவுக்கு அறிவு வளரலன்னு சொல்லுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொன்றையும் கடந்து செல்லணும். இந்த உடல் இச்சையிலேயே ஆழ்ந்து கிடக்க கூடாது. இந்த நாய் இச்சைக்கே ஆழ்ந்து கிடக்க கூடாது. இந்த ஆசையின் பெயரால இங்க ஆக்ரோஷமான ஒரு வாழ்வு வாழ்ந்து கிடக்க கூடாது. எல்லாத்தையுமே கடந்து செல்லணும். இதெல்லாம் கடந்து செல்ல இருப்பவைகள். அந்த கருமேகம் எவ்வாறு கடந்து செல்கிறதோ அதே போல நீயும் கடந்து கொண்டிருக்கிறாய், நடந்து கொண்டிருக்கிறாய். நடந்து கொண்டே இரு. எதிலும் குத்திட்டு நில்லாதே. நீ முழுக்க பயணத்திலே இரு. இது ஒரு பயணக்காடு. பயணித்தே ஆக வேண்டும். எந்த பயன் கருதியும் பயணித்து விடக்கூடாது. இந்த சகத்திற்கு பயன்பட்டு கொண்டே பயணிக்கணும். இவ்வளவுதான். இதை உறுதி செய்த வண்ணம் ஒரு பயணத்தில் இருங்கள் என் செல்வங்களே. உங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டே இருங்கள். ஆமா, இந்த அறிவை பெற்றவனும் வந்துடக்கூடாது. உரிய அறிவு, உரிய அறிவு அப்படின்னா அறிந்ததுதான் இருக்கணும். அறிந்தவன் இருக்கக்கூடாது. உண்மையான மன முதிர்ச்சி அப்படிங்கிறது நீ அந்த விஷயங்களை அறிந்தவனா இருக்கணும், அறிந்து கொண்டவனா இருக்கணும், உணர்ந்து கொண்டவனா இருக்கணுமே தவிர அதனுடைய படிப்பினை மட்டும்தான் இங்க இருக்கணுமே தவிர அந்த கற்றவன்றது இருக்கக்கூடாது. அப்ப அறிவு அங்கு செருக்குக்குள்ள போய் புகுந்துக்கும். அப்ப இது எல்லாம் அறிந்து கொண்டே பயணித்து கொண்டிருக்கிறோம். அறிந்தது இருக்கிறது, அறிந்தவன் இல்லை. அப்படியே பயணித்து கொண்டே இருங்கள் என் செல்வங்கள். இந்த அறிவை பெருசா எடுத்துக்காதீங்க. அது பெரிய உனக்கு உன்னை பெரிய அதிசிறந்தவன் காட்டி உன்னை கடைசியில கோமாளி ஆக்கிறோம். ஏன்னா இந்த அறிவினுடைய நிஜமான பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ மரணமில்லா பெருவாழ்வு என்பது சலனமில்லா பெருவாழ்வு என்பதை உணர்ந்து ஒவ்வொரு கணமும் வாழ்வில் வாழ்தல். அவ்வளவுதான். இந்த மெய்யறிவு உனக்கு தந்திருக்க வேண்டிய ஒரே ஒரு ஞானம். அங்கு மரணம் சாஸ்வதம், எப்போதும் சாஸ்வதம். அவ்வளவுதான். இதற்கு நான் எப்பொழுதும் தயாரா இருத்தல். முடிந்தது. மற்றபடி பற்றினாலோ இச்சைனாலோ ஆசைனாலோ நான் அவதிப்படாது இயல்பா அன்பு இன்ப ஆனந்த நிலையில என சமநிலையில வைத்திருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த அறிவு. அறிந்த அடங்க மட்டும்தான் இந்த அறிவு. ஒரு இயல் இன்பத்திற்கு மட்டும்தான் இந்த அறிவு. ஒரு இயல் அன்பு நான் துறக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த அறிவு. சதானந்தத்தில் நான் நிலை பெறுவதற்கு தான் இந்த அறிவு. மற்றதெல்லாம் மாயை ஏற்படுத்தின மாயை, பிற புற விசையாதிகள் எதுவும் எனக்கு உதவ போவதே இல்லை. அவை கனவுகளையும் கற்பனைகளையும் அதன்பால் ஒரு ஈர்ப்பினையும் என்னை அதில் அடிமைப்படுத்தி வாழ்நாள் வரைக்கும் அதற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து ஒரு அடிமை வாழ்வை வாழ வைத்திருக்கும் ஒரு சர்வ சுதந்திர வாழ்வை பறித்திருக்கும் என் செல்வங்களே. நீங்கள் சர்வ சுதந்திரர்கள். அது உங்கள் மெய் அறிவினால் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் மெய் அறிவு வடிவென்று உணர்ந்து வையுங்கள் என் செல்வங்களே. இந்த சகாதிகளிடத்தில் பெரிதா ஈடுபாடு கொள்ள வேண்டியதில் இது அனைத்தும் பிற புறதான் சொல்றேன். உன் தேகமே புறம்தான் சொல்றேன். உள்ள இருக்குது அகம். ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா ஒரு அருவம் தாங்கி இருக்கிற உருவமாய் நீ இருக்கிறாய். அருவம் இருக்கிற வரைக்கும் இந்த உருவம் போற்றப்படுகிறது, சிந்திக்கிறது, சிரிக்கிறது, அழுகிறது, தொழுகிறது, இங்கு எல்லாம் இருக்கிறது. அந்த அருவு சென்ற பின் இந்த உரு உகுக்கப்படுகிறது, இங்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறது. இந்த உண்மையை உனக்கு இந்த மெய் அறிவு தான் ஊட்டி இருக்கும். அந்த மெய் உண்மையை அது மட்டும்தான் உனக்கு நிலைநிறுத்தி இருக்கணும். இந்த உண்மையை உணர்ந்தே பயணிக்கணும். சும்மா கண்டதெல்லாம் கண்டுகிட்டு கொண்டதெல்லாம் கொண்டுகிட்டு அங்க அவங்க சொன்னது இவங்க சொன்னதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு அற்ப வாழ்வதற்கு இல்லை என் செல்வங்களே. இந்த சகம் உனக்கு எந்த நிம்மதியையும் தந்து விடாது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. நின் மதி தராத நிம்மதியை இந்த நிமலன் செய்த இந்த நமன் உலகு தருவதில்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. நின் மதி தராத நிம்மதியை நிமலன் செய்த இந்த நமன் உலகு தந்து விடாது என்பதை மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன். அப்போ உன் நிம்மதி நின் மதியினால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இது ஒன்றும் கிடையாது. அனித்திய வாழ்வு, அனித்திய தேகம், அனித்திய உலகு. காற்று கதவடைத்தால் 4 நாளில் நாற்றம் பிடித்த தேகம் இது. இடுகாட்டு இடுபொருள், சுடுகாட்டு சுடுபொருள், சரி இருக்கும் சரீரம், முதிர இருக்கும் முதிரக்காடு, நாற்றக்கூடைக்கினடா நல்ல முகவரி. நல்ல ஜீவன் இருக்கும் வரை இது ஒளிர்கிறது, மிளிர்கிறது, மணக்கிறது, இனிக்கிறது. அவ்வளவுதானே. அப்ப மூலப்பொருளே அதுவா தானே இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் தானே அது எல்லாமே. அப்ப அதன் பெயரால ஒன்றி ஒரு வாழ்வு. அங்கு உயிரை குறியாய் வைத்து அங்கு உயிர்மையில் நிலை நின்று உயிர்களிடத்தில் உயிரார வாழ்ந்து நாம் பயணிப்பதில் தான் மன முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சி இருக்கிறது என்பதை என்றும் மறவாதீர்கள் என் செல்வங்கள். எல்லாத்தையுமே கடந்து வாங்க. எல்லாத்தையுமே கடந்து வாங்க.
பட்டறிவை புத்தியில் வையுங்கள். புத்தி கொள்முதல் மேடை உன் சிரம் மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு படிப்பினையும் விட்டு விடாதீர்கள். ஒவ்வொரு பாடத்தையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நிற்பதற்காக மட்டுமே கற்க வந்திருக்கின்றீர்கள் என்பதை என்றும் மறவாதீர்கள். ஒரு அசட்டை வாழ்வு வாழ்ந்து விடாதீர்கள். ஒரு மேம்புள் வாழ்வு வாழ்ந்து விடாதீர்கள் என்று சொல்லுங்கள். ஆழ்ந்து வாழ்ந்து வையுங்கள். வாழ்வின் தத்துவம் புரியும். அந்த உண்மையின் தன்மை புரியும். மறந்து விடாதீர்கள் என்று செல்வங்கள். இப்போ ஒவ்வொரு கடத்தையும் கலந்து வையுங்கள். எதுலையும் ஆழ்ந்து இருக்காதீங்க. இந்த களத்தை கடக்கிறதுக்கு தான் இந்த அறிவை தவிர இதற்கு நான் அடிமைப்படுவதற்கு இல்லை. இதுக்கு ரெண்டும் தெரியும். இந்த அண்டம் இருளடையும் செய்யும், பிரகாசமும் படுத்தி காட்டிடும். நான் ஆனா இது ரெண்டையும் பார்த்து மிரளுவதற்கு நான் கடக்க வந்திருக்கிறேன். வெளிச்சத்தில் நான் பயணத்தில், இருளில் நான் ஒரு அடக்கத்தில், உறக்கத்தில். அப்ப இது பிரகாச பொழுது நம்ம லைத்து நின்றுகிட்டு இருக்கிறது இல்லை. இந்த அறிவை கொண்டு இந்த களத்தை நான் கடக்கணும். பிறவி பெருங்குடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். பிரகாச வேலையில அங்கு லைத்து இருக்கு, அங்கு ஒரு வண்ணமிகு காட்சி இருக்கு, அங்கு ஒரு அழகிய குளம், அங்கு ஒரு அழகிய வாழ்வு, அங்க அழகிய கட்டமைப்புன்னு நீங்க இதுல ஆழ்ந்து போயிட்டீங்கன்னா நீங்க பயண நேரத்தை விரயம் செய்தவராகுவீர்கள். அப்ப நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு நீங்கள் அடையாமல் போய் விடுவீர்கள். அதனால் இந்த அறிவு பிரகாசம் இருக்கும் வரை இந்த அறிவு பிரகாசத்தை கொண்டு இந்த களத்தை கடக்க பாருங்கள். அதிதீவிரமாக, வேகமாக, வீரியமாக, விவேகமாக கடந்து வையுங்கள். நீங்கள் கடக்க மட்டும்தான் வந்திருக்கின்றீர்கள். இதெல்லாம் அனுபவ பாத்திய மேடை. இதை நான் உரிமை கொண்டாடுவதற்கு இல்லை. என் உடலும் எனக்கு இரண்டாம் பொருள் தானே தவிர நான் உடல் பொருள் இல்லை. உடலை இயக்கும் மூலப்பொருளாய் இருக்கிறேன். அங்கு உயிர் பொருளாய் இருக்கிறேன். இன்னும் ஆழ்ந்து நோக்கும் பொழுது நான் உயிர் பொருளும் இல்லை, உயிர்க்குயிரான பொருளாய் இருக்கிறேன். நானும் அவனும் வேறு இல்லை. இது ஒரு விளையாட வந்திருக்கிறது. விளையாட்டு பாவத்தோடு ஒரு மழலையை போல, ஒரு குழந்தையை போல வரமடா வையகம் வாழ்ந்துதான் பாரேன். கொண்டாட கொடுத்த குவளையமடா குமரா, இது கொண்டாடி வை. என் வாழ்வு அவனோடு என்று சித்தத்தை சிவன்பால் வைத்து காயங்களினால் சகல கர்மங்களும் செய்து நடந்து கொண்டே இருங்கள் என் செல்வங்களே. நடந்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு பாடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் நீ ஒரு பாடத்தை கற்கிறாய். ஒரு நாள் கடக்கவில்லை, ஒரு பாடம் கடந்து இருக்கிறது. ஒரு நாள் கடக்கவில்லை, ஒரு படிப்பினை நீ அறிந்தாய். இப்படி நீ எல்லா கணங்களையும் எல்லா நாள்களையும் படித்து கொண்டே இருக்கிறாய். படித்தது இருக்கிறது. படித்தவனினும் செருக்கும் இல்லாது பயணிக்க வேண்டும். தான் மன முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சியின் செல்வங்களே. இதுலயும் ஆழ்ந்துடாதீங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த ஜாலங்கள், விகாரங்கள், விபரீத காட்சிகள், இந்த காமாதி காட்சிகள், இதெல்லாம் கண்டு இந்த முதிர்ந்தவர்களுடைய மனதுக்குள்ளார அந்த மேலும் மேலும் அந்த பாலான கிளறுதல்களை ஏற்படுத்தி அவர்களுடைய மன முதிர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கின்றனர். இல்லை என் செல்வங்களை, நேற்று துய்த்தது இன்று உனக்கு உதவவே உதவாது. மரணத்தின் வேளையில் நீ கண்ட கொண்ட அனைத்தும் விலகும். இந்த சகமே உனக்கு நரகமா தெரியும். கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்யும். மரணம் எனும் காலபாசம் இருக்கிறது. அவ்வேளையில் இதுவரைக்கும் நீ துய்த்தது, கண்டது, கொண்டது, போகித்தது, மோகித்தது அத்தனையும் பறிக்கப்படும். அத்தனையும் நீ கண்ட விழிதிறந்து கண்ட பெரும் கனவாய் உணர்வாய். அப்ப யாரும் அதை உணர்வாங்க, எப்போதும் உணர்வார்கள். அப்ப அது எதுக்கு? அதனால எதுக்கு நம்ம இந்த உடலை கெடுத்துக்கணும், மனதை கெடுத்துக்கணும், உன் புகழை கெடுத்துக்கணும்? அனைத்தையும் கடந்து செல்லுங்கள். இன்று நான் நீர் அருந்தினேன். நான் ஒரு தாகம் அடைந்தேன். ஒரு தாக சாந்தி, தாக நிறைவை நான் அடைய வேண்டும். ஒரு உணவு உண்டேன். அந்த உணவின் நிறைவை, அந்த பசி தீயை ஆற்றின திருப்தியை நான் அடைய வேண்டும். ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு கணத்திலும் அந்த திருப்தியின் பெயரால் நின்றிருங்கள். தன் நிறைவின் பெயரால் நின்றிருங்கள் என் செல்வங்களை. வாழ்வில் தோற்று விடாதீர்கள். இந்த நாள் நீ அடைய வேண்டிய தன்னிறைவை அடையாது போனால், இந்த நாள் நீ அடைய வேண்டிய திருப்தியை அடையாது போனால், இந்த நாள் உன்னுடைய நீ இருந்திருக்க வேண்டிய இயல் அன்பின்பு ஆனந்தத்தை நீ கடக்காது சென்றிருந்தால் என்றும் நீ அடைய போவதில்லை. எதையும் தள்ளி போடாது, எந்த கர்மத்தையும் தள்ளி போடாது, எந்த கர்மத்திலும் ஆழ்ந்திராது செய்திராது. ஆழ்ந்து செய், அனுபவித்து செய். எந்த கர்மத்தையும் கசந்ததையும் விரும்பி உண். புழுக்கத்தை பழகு, வன் சொல் பழகு, தீய இயல்பினர்களுடைய சொல்லை செயலை பழகு. இதெல்லாம் இந்த களத்துல இருக்கு.
இதெல்லாம் உன்னுடைய மனச்சமநிலையை கெடுத்துரும், உன்னுடைய இயல்பு ஓட்டத்தை கெடுத்துரும். அதனால இவர்கள் தான் இங்க நிறைந்திருக்காங்கும் போது அவர்கள் எப்படி நம்ம வெறுக்க முடியும்? அவர்கள்லாம் ஒரு சுவாசம், ஒரு காற்று கருவறை என்னும் தாய் வயிற்று பிள்ளைகளாய் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்களாய் பிராணபந்தத்தவர்களாய் உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்களாய் அவர்கள்லாம் நம்மளுடைய சகோதரர்களாய் இருக்கிறார்கள், நம்மளுடைய அங்கங்களாய் திசுக்களாய் இருக்கிறார்கள். அதை அவர் உணரணுங்கிறது கிடையாது, மெய் அறிந்த நீ உணர வேண்டும். அதனால செயலுக்காகவோ அதற்காகவோ இதற்காகவும் எதற்காக அவர்களை தள்ளி வைக்கப்படுவதற்கு இல்லை. இங்கு பகை இருக்கிறது, தீமை இருக்கிறது, பகைவர்கள் இல்லை, தீயவர்கள் இல்லை, மறந்து விடாதீர்கள், அனைவரும் சகோதரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுங்களை உங்களுக்குள் ஆழ்ந்து வாழ்ந்து வையுங்கள். சில விஷயங்களிலிருந்து உள் வாங்கிக்குங்க. இந்த உலகத்திற்கான அந்த வாய்ப்பை தாருங்கள்னு சொல்றேன். ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்றேன். உன்னுடைய நிம்மதியை பறிக்காம, உன்னுடைய ஒரு இயல் அடங்கலை பறிக்காம, இந்த ஒரு ஆர்ப்பரிப்பு அவதி இல்லாம, பற்று பதட்டம் இல்லாம, ஆசை அவஸ்தை இல்லாம, இச்சை இம்சை இல்லாம இப்படி பயணிக்க கற்று வையுங்கள் செல்வங்கள். இதற்கு மட்டும்தான் உன்னுடைய மன முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சி உதவுகிறது. மற்றபடி இந்த உலகத்தை பந்தம் கொள்வதற்கு இல்லை, இந்த உலகத்துல அடிமைப்படுறதுக்கு இல்லை. அது இல்லாம நான் இல்லை, அந்த இலக்கு இல்லாம நான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ எல்லாம் அகற்றப்படுவாய். மறுமலைக்கு காத்திருக்கும் சருகனி, உனக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது, நாள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை, அவ்வளவுதான். எதிர்காலம் புதிர்காலமாகவும் இருக்கலாம், உன்னை புதைக்கும் காலமாகவும் இருக்கலாம், மறுகணம் மர்ம கணமாகவும் இருக்கலாம், உன்னை மண்ணோடு மண்ணாக்கும் கணமாகவும் இருக்கலாம். இந்த விதியின் கண் தான் இந்த நேரம் வீழ்த்தப்பட்ட உயிர்கள் வீழ்த்தப்பட்டன. இந்த நேரம் உருதுளைத்தவர்கள் எல்லாம் அந்த விதியின் கண் தான் தொலைத்தனர். ஆதலால் என் செல்வங்கள், இது உண்மைதானே, இது உணர்ந்துதானே பயணிக்கணும். இது இச்சையிலிருந்து தொடங்கி மெய்ஞானத்தில் முடிகின்ற வரலாறு. மெய்ஞானத்தை போய் எங்கேயோ போய் அடையிறதுல இந்த கணமே நான் அடைந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த மரணத்தை நேசிக்காம, மரண தத்துவத்தை நான் உணராம அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. வாழும் காலம் வரைக்கும் மரணத்தை விரும்ப முடியாதவனா, மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவனால் இந்த வாழ்வில் எந்த விதமான குறைந்தபட்ச இன்பத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியாது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள். என் குருநாதன் தான் சொல்லுவான், குமரா நாளை மறுநாள் திருமணம் குமரா, போர் கூடிவிட்டது குமரா, இது திறந்த வெளி சொர்க்கமாம் அமர்க்களமாம் போர்க்களம் கூடிவிட்டது, வீட்டிற்கு ஒருவர் போர் புரிந்தே ஆக வேண்டும். நாளை மறுநாள் மணவரையில் அமர இருப்பவர் என்று போர் புரிகிறார், அவ்வளவுதான். அவருடைய முதல் மனைவியா கேட்டான் என் சத்குரு. அமர்க்களம் தான் குமரா, முதல் மனைவி இல்லை. அவன் வாழ்வே அமர்க்களம் தான், அவன் வாழ்வே போர்க்களம் தான். நாளை மறுநாள்ங்கிற ஒரு நினைவே அவனுக்கு இல்லை. இந்த கணம் என் உயிரை இந்த அமர்க்களத்தில் பணயம் வைத்தேன், பரிபூரணமாக பணயம் வைத்தேன். எந்த நிர்பந்தத்திற்காகவும் நான் உள்வாங்க போவதில்லை. என்னுடைய ஒட்டுமொத்த வீரியமும் விவேகமும் அங்கு அதிநூதனமும் சர்வலாபக சந்தர்ப்பவாதமும் தான் நான். நாளை மறுநாள் என்று ஒரு நாள் இல்லை, என்னுடைய இறுதி நாளை சந்தித்து விட்டேன். இந்த களத்தை மீண்டெழுவது அல்லது மாண்டு விடுவது, இது ரெண்டை தவிர எனக்கு இலக்கே இல்லை என்று களம் காணுபவன் தான் குமரா நாளை மறுநாள் அங்கு திருமண மேடையில் அமர்கிறான். சத்தியம் சொல்கிறேன், நாளை மறுநாள் ஒண்ணு இருக்குன்னு இந்த களத்துல இறங்குறவன் எதிரிகளால் எளிதில் வீழ்த்தப்படுகிறான் குமரா. அப்படிலாம் கிடையாது. எந்த களத்தில் முனை அர்ப்பணித்து செய், ஈடுபாடோடு செய், பார்த்துக்கலாம். நாளென்ற ஒரு நாள் நமக்கு சொல்லப்பட்ட மாபெரும் ஏமாற்று வேலை. எந்த நாளும் இந்த நாள் நான் உணர முடியாத நாளை எனும் ஒரு நாள், அவ்வளவுதான். நேற்று இருந்தது இறந்தது, அங்க எதிர்காலங்கிறது அது ஒரு கனவு. இக்கணம் தக்கணம் சிக்கன பிடி, இக்கணத்தில் நீ 100% ஒரு வாழ்வு வாழ்ந்து வை. இந்த இலக்கு நீ உணர்ந்தவன் தான் இலக்கணம் உணர்ந்தவன் ஆகிறான் குமரா. தான் இலக்கு கணம், உன்னுடைய கணம் தான் இது. நீ பூரணமா வாழு. இந்த வழங்கப்படுகின்ற அதே கணத்தில் அந்த கணம் பிடுங்கவும் படும். இதையும் உணர்ந்து பயணிக்கணும். ஆமா, சும்மா நம்ம பாட்டுக்கு இந்த உலகம் சொன்னிச்சு, அது சொன்னிச்சு, இது சொன்னிச்சு, இதெல்லாம் கிடையாது. காலத்துல நீ எதற்கும் எப்போதும் தயாரா இருக்கணும். இருந்தபடியே பயணிக்கணும், முழுசா துவைக்கணும். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சரி, கசப்பா இருந்தாலும் சரி, இனிப்பா இருந்தாலும் சரி, லாபமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, இதுதான் இந்த களத்தினுடைய நியதி. ஏன்னா இது அளிக்கப்பட்டிருக்கிறது காய மேடை, காயம் தாங்குவதற்காகவே ஒரு மேடை.
வடுக்கள் இல்லாத தேகமே இல்லை வையகத்தில் மறந்து விடாதே குமரா. மனக்காயங்கள் இல்லாத மனமே இல்லை மறந்து விடாதே குமரா. இதுதான் நியதே. இந்த காயம் கண்டு அஞ்சினால் நீ என்ன அடைய போகிறாய்? நீ ஏற்ற வழி அளவே வலிமை அடைகிறாய். இது அகம்புறம் இரண்டிற்கும் பொருந்தும் பொது விதி பார்க்குமரா. அர்ப்பணித்து வாழ், ஆழ்ந்து வாழ், தனிந்து வாழ், மனம் கனிந்து வாழ், எதற்கும் துணிந்து வாழ். நியதி மாறாதே, சத்திய தர்மத்திலிருந்து விடுபடாதே. நீ வாழ்ந்ததின் பலன் இந்த சகத்திற்கு தந்த வண்ணமே பயணித்திரு. இன்று வாழ்வு உறங்கி முடியும் பொழுது முடித்து விடு. ஏதோ ஒரு சூன்யத்திலிருந்து தோன்றினேனா, அந்த சூன்யத்தை நான் உறக்கம் என்கின்ற பெயரால் அடைகிறேன். அந்த இருள் எனும் தாய் மடியை ஏற்றுக்கொள். நாளை நான் கனவு காணப் போவதே இல்லை. இந்த நாளை நான் ஒரு பூரண வாழ்வாய் வாழ்ந்தேன். யாருக்கும் தராத அற்புத வாழ்வை எனக்கு தந்தாய். இந்த மெய் அறிவை எனக்கு ஊட்டியிருந்தாய். அடங்கி விட்டேன். போதும் போதும், நான் என்னை சமர்ப்பித்து விட்டேன். மீண்டு வந்தா அன்றன்று விடியும், அன்றன்று எண்ணுவோம், அன்றன்று வாழ்வோம். நாளைன்னு ஒரு வாழ்வை கருதி அறிவு வாழவே வாழாது. ஆம் செல்வங்களே, மெய்யறிவு பொய்யறிவுங்கிறது நாளை தான் அதனுடைய நாயகமே. கடந்த காலம்தான் அதனுடைய குதர்க்கத்தினுடைய பின்னணி. கடந்த கால காயங்கள், எதிர்கால கனவுகளை தவிர்த்து இக்கணத்தில் ஒரு பரிபூர்ண வாழ்வை வாழ்ந்து வையுங்கள். இந்த கணம் அடைய முடியாத அன்பு, இன்ப, ஆனந்தத்தை, நிம்மதியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு சுகத்தை, ஒரு நிலைப்பாட்டை நீ எந்த கணத்திலும் அடையவே முடியாது. இந்த களமோ இந்த கள கர்மர்களோ எந்த விதத்திலும் உன்னுடைய மன சமநிலையை கெடுக்காது, ஒரு இனிமையை கெடுக்காது, இன்பத்தை கெடுக்காது, ஒரு இனிப்பை கெடுக்காது. பார்த்து அவ்விதத்தில் பயணிக்க உதவுவதுதான் இந்த மன முதிர்ச்சி. அதுக்குதான் இந்த மெய் அறிவு. உடலை முதிர விட்டுட்டு நாம் பாட்டுக்கு உடல் அது பாட்டுக்கு அது ஒரு 60-70 இருக்குதுங்க. ஆனா ஒரு 16 வயசு பையனுக்கு இருக்கிற மனநிலையில இருக்குதுங்க. அது பாட்டுக்கு அந்த வயசுல அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி ஆடு மாடு மாதிரி போய்கிட்டு வந்துகிட்டு எதையோ கருதிக்கிட்டு இருக்குங்க. அப்படின்னு ஒரு வாழ்வு வாழ்ந்து வைத்துறாதீங்க. இதெல்லாம் நீங்க கடந்துட்டீங்க. நீங்க உயர்ந்து விட்டீர்கள், வளர்ந்து விட்டீர்கள். அந்த தகுதியை அடையணும், அந்த நிலைப்பாட்டை அடையணும். நீ ஒரு முன்மாதிரியானவன். நீ இந்த சகத்திற்கு ஒரு தோற்றமாய் நீ ஒரு முன்மாதிரியானவன். அந்த வாழ்வை வாழ்ந்து வை. மனம் தனிந்து பழகுங்க. ஆமா, இது தீரவே தீராது. இந்த மேடை பசிச்சுக்கிட்டே இருக்கும், போட்டுக்கிட்டே இருக்கணும், தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கணும், குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இப்படியே இருக்கும். அது தீரவே போறதில்ல. ஆனா இன்று நான் உண்டதை நான் நிறைவு அடையணும்ல, நான் ஒரு திருப்தி அடையணும்ல. இந்த தன்னிறைவு இல்லாம இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவாங்க. இந்த மன முதிர்ச்சி தன்னிறைவை தருகிறது. எல்லை இல்லாத மன முதிர்ச்சிங்கிறது பசியையும் ருசிக்கும், இல்லாமையும் போற்றும், எளிமையையும் போற்றும், தூற்றுபவரையும் போற்றும். இந்த சகமே எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சிரும். சத்தியம் சொல்கிறேன் என்று சொல்லுங்களே. அப்போ ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு பாடம் நடத்துகிறது, ஒவ்வொரு வருடமும் உனக்கு ஒரு பாடம் நடத்துகிறது. இங்க ஒரு படிப்பினை உண்டு, படித்தவன் இல்லை, அதை மறந்துடக்கூடாது. செருக்குக்குள்ள போய் அந்த செருப்புக்குள்ள போய் இந்த அறிவு மாட்டிக்கும். செருக்கறுத்து கற்று வையுங்கள், அறிவை செருப்பாக்குங்கள், அன்பு இன்ப ஆனந்தத்தை சிரமாக்குங்கள், அவ்விதத்திலே பயணித்து வையுங்கள். மெய் அறிவை போற்றுங்கள் என் செல்வங்களே. நீங்கள் அறிவு வடிவுதான். இந்த அறிவின் பெயரால் உன்னால் அடைய முடியாததே இல்லை. நீ மதியினால மட்டும்தான் நிம்மதி அடைய முடியும். இந்த அறிவு தான் உன்னை இந்த சகம் சகாதிகள் சகம் சார்புடையது, என் தேகம் இதெல்லாம் என்னுடைய இரண்டாவது வஸ்துவென காட்டுவதே உன் மெய்யறிவு தான். மெய் என்று இங்கு அனைத்தும் பொய்யே என்று உணர்ந்திருப்பாய். சத்தியம் தவிர இங்கு கல்வியே இல்லை என்று உணர்ந்திருப்பாய். தர்மம் தவிர எனக்கு இங்கு கடமையே இல்லை என்று உணர்ந்திருப்பாய். அறமன்றி இந்த அகிலத்தில் எதுவும் இல்லை என்று உணர்ந்திருப்பாய். இந்த ஆதி சதுரகிரியாம் அந்த கொல்லியங்கிரி அறப்பள்ளீச்சரம் மேவி அறம்பளர்த்த நாய்குடன் நம்ம அறப்பள்ளீச்சரத்தார் மேடை இது, அறம் தவிர பாடம் இல்லை என்று மனமுதிர்ச்சி மெய் அறிவு உணர்ந்திருக்கும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. இதெல்லாம் வழக்குழிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. எந்த மனிதனும் மரணம் கிடக்க முடியாது, எந்த மனிதனும் மரண வாதனையிலிருந்து விடுபட முடியாது, எந்த மனிதனும் மரண பயத்திலிருந்து விடுபட முடியாது. எந்த அளவு ஆசையில் ஆழ்ந்தாயோ, எந்த அளவு இன்பத்தில் ஆழ்ந்து இருந்தாயோ, அந்த அளவு துன்பத்தில் நீ துவட்டப்படுவாய்.
அந்த அளவு நீ அவஸ்தையில் நிலை நின்றிருப்பாய். இங்கு ஆசை அளவே அவஸ்தையும் பற்றளவே பதட்டமும் இச்சை அளவே இம்சையும் தீர்மானிக்கப்படுகிறது. மெய் அறிவை கொண்டு நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு கொள்ளுங்கள். இந்த உண்மையை உணர்ந்தவன் மனம் முதிர்ச்சி அடைந்தவன் ஆகிறான். ஆம் செல்வங்கள். சிவமங்கலம்.